ஹாய், திஸ் இஸ் கலை. வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்பாயா ஜூஸ் எப்படி போடுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பப்பாயாவில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அதில் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் ஏ இருக்குது, அண்ட் கால்சியம், பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அது இன்னமும் நமக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் அதே மாதிரி இது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, டேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு தாது இருக்குது. அது நம்ம கர்ப்பப்பையை, அதாவது அந்த விதையிலையும் அதோட வேர்லேயும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளை பப்பாயை சாப்பிடக்கூடாதுன்னு முக்கியமாக சொல்கிறது. அது எதுக்கு அப்படின்னா, அந்த தாது நம்ம கர்ப்பப்பையை அதிகமாக சுருங்கி விரிய செய்யும். அதனால தான் கர்ப்ப காலங்களில் பப்பாயா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க, நன்மைகள் தீமைகள் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம பப்பாயா ஜூஸ் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். சரி, பப்பாளியை கட் பண்ணுறதுக்கு என் தம்பி ஹெல்ப்பு கூப்பிட்டேன். சரி வாடா கட் பண்ணி கொடுறான்னு சொல்லி. அப்புறம் அவனும் கட் பண்ணி கொடுத்தான். அப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 to 4 ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குன்றதை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 டம்ளர் கிட்ட பால் சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா தண்ணியாக வரணும் ஜூஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டம்ளர் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் ஐஸ் க்யூப்ஸ் நான் கடைசியாக தான் சேர்த்துனேன். எனக்கு கூலிங் அவ்வளோ வேண்டான்னு சொல்லி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸிலே போட்டுட்டு. இப்போ நம்ம பப்பாயா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க குடிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.